ஜான் ஆகிய நான். டிஆர்பி ரேட்டு ஏற்றுறதுக்கும் செய்திகளை முந்தி தரத்துக்கும் இன்றைக்கி சில சேனல்கள் செய்திகளுடைய உண்மைத்தன்மை ஆராயாமலேயே ஒளிபரப்பிட்டிருக்கிறாங்க. டொச்சு பாண்டி அவருடைய ஊரில் 44 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னதும் இந்த 44 பேர் யார் என்று நாம் யோசிப்பதற்குள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை அங்கே வைத்து ரெக்கவரி பாண்டி என்ற ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துகிறார். கண்ணுக்கு முன்னாடி சாவு இருக்கப்போ எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி இருக்கிறவன் தலையில ஓங்கி அடிக்க ரெக்கவரி பாண்டி அப்படியே சுருண்டு அங்கே விழுறாரு. அந்த இடத்துல கட் பண்ணி இயக்குனர் ஜான் ஆகிய நான் அப்படின்ற டைட்டிலை போடும்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு செய்தி அவர் சொல்ல போறார் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. தலையில் அடிபட்டு இறந்த ரெக்கவரி பாண்டி ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட். உண்மையிலேயே இவன் போய் கலெக்ஷன் பண்ணா பணம் கலெக்ஷன் ஆகாது, அடி உதவி தான் கிடைக்கும். அடி உதவி வாங்கிக்கிட்டும் கலெக்ஷன் எப்படியாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவன் ஹேமான்ற ஒரு பொண்ணுடைய காதல் வலையில விழுறான். அந்த காதலும் சங்கு சக்கரவர்த்திகிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு டொச்சு பாண்டி. அவருடைய வஞ்சகத்தனத்தால அவருடைய காதல் முறிஞ்சு போயிடுது. இந்த நிலைமையில மாமு ஒரு கூலிப்படை தலைவன் ரெக்கவரி பாண்டிய போட்டோ வச்சுக்கிட்டு அவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறான். கடைசியில ரெக்கவரி பாண்டியை கண்டுபிடிச்சு அவனை கொலையும் பண்ணிடுறான். மாமு எதுக்கு ரெக்கவரி பாண்டியை கொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது ராஜநாயகன்ற ஒரு கேரக்டர் அங்க அறிமுகமாகுது. இந்த ராஜநாயகன்றது அந்த ஊருடைய பெரிய பணக்காரன். இந்த ரெக்கவரி பாண்டி ஒரு பைக்கை ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டு வந்துற போது அந்த பைக்ல இந்த ராஜநாயகத்தினுடைய மீத்தேனை பற்றிய ஒரு பெரிய ரகசியம் அந்த ஃபைல் அந்த பைக்ல இருக்குது. அந்த ஃபைலை கைப்பற்றதுக்காகவும் ரெக்கவரி பாண்டியனுடைய நிலத்தில் இருக்கிற மீத்தேன் வாயுவை அபகரிக்கிறதுக்காகவும் ரெக்கவரி பாண்டியை கொள்றதுக்காகத்தான் இந்த மாமுவை ராஜநாயகம் அனுப்பிச்சு அந்த காரியத்தில் வெற்றியும் பெற்றுட்டான். இது எல்லாத்தையுமே டொச்சு பாண்டி ராஜநாயகத்துடைய சேனல்லே உட்காந்து ராஜநாயகத்தை பற்றிய அத்தனை உண்மைகளையும் அங்கே புட்டு வச்சிடறான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ராஜநாயகம் டொச்சு பாண்டி மேலே கோவப்பட்டுக்கிட்டு டொச்சு பாண்டியுடைய 2 சகோதரர்களையும் கொலை செஞ்சிடறான். இந்த கொலைகளை தொடர்ந்து அந்த ஊரில் பழிக்கு பழி வாங்கிறதுக்காக பல கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளில் யார் செய்கிறாங்க, யார் சாகுறாங்க, எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் ஜான் அப்படின்ற ஒரு கேரக்டரில் போலீஸ் உயரதிகாரியாக இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்பு கே சாமியை அறிமுகமாகிறார். சமுதாயத்தில் விரக்தியில் இருக்கிற இளைஞர்களை மூல செலவை செஞ்சு அவங்கள வன்முறையாக மாற்றுறதுக்கு சில சமூக விரோத கும்பல்கள் இந்த நாட்டை உலகிக்கிட்டு இருக்கிறத அவருடைய முகத்திரையை தோலுரிச்சி காட்டுறாரு இயக்குனர் அப்பு கே சாமி. நடக்கும் நிகழ்வுகளில் எது உண்மை எது பொய் என்று கணிக்க முடியாதவாறு காட்சிகளை செதுக்கி இருக்கிறார் இயக்குனர். இன்றைய சமகால அரசியலை தொடர் நினைத்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அதை மறைபொருளாக சொல்வதால் பார்க்கும் ரசிகனுக்கு படம் புரியாமல் போகிறது. இயக்குனர் அதை தெளிவாக நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். அவருக்கு என்ன தயக்கமோ. இந்த படத்தோட சிறப்பு என்னன்னா இது ரிவர்ஸ் கான்செப்ட்ல இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலா ரிவர்ஸ் கான்செப்ட்ல படம் பண்றது ரொம்ப சிரமமான ஒரு முயற்சி தான். ஆனால் அதை மிக அற்புதமாக இயக்குனர் செய்திருக்கிறார். ஆடியன்ஸுக்கு புரிந்ததுன்னா நிச்சயமா இந்த படத்தை அவங்க பாராட்டுவாங்க. சண்டை காட்சிகளில் மிராக்கல் மைக்கேல் மிளிர்கிறார். ஒளிப்பதிவில் கவியரசன் அவர்கள் மிக அற்புதமாக பண்ணியிருக்கிறார். பவர் ஸ்டார் சீனிவாசனும் நிழல் ரவியும் நாங்களும் இருக்கிறோம் என்று போகிறார்கள். குறை என்று பார்த்தோம்னா மிகப்பெரிய குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல வண்டியில் ஏறி உட்காந்து தூரம் தூங்கிடுவோம். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா சென்னையில் இறங்கியிருப்போம். ஆனால் கோயம்புத்தூர்ல கண்ணு முன்னே 2 மணி நேரத்தில் சென்னை எக்மோரில் நம்ம கண்ணு முடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜம்ப் கட்டிங்ல இருந்து ஜம்போ கட்டிங் மாதிரி இந்த படத்தை கட் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். மிக துரிதமான கட்டிங். டக்கு டக்கு என்று அந்த காட்சிகள் மாறுவது ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருக்கிறது. எதிர்காலத்தில் இதை பின்பற்றினாலும் பண்ணலாம். இந்த படத்தை ஆஃப் ஓப்பனிங் முறையில் எல்லா காட்சியும் அமைத்திருக்கிறதுனால படம் பார்க்குற ரசிகனுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இயக்குனர் காட்சியின் முன்னும் பின்னும் கத்திரியை கொஞ்சம் யோசித்து போட்டிருந்தால் இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்குமே புரிந்திருக்கும். இந்த ரெக்கவரி பாண்டி முதல்ல மாமுன்ற கேரக்டர்னால தலையடிச்சு சாவுறான். 2வது ஒத்தக்கை ராசினால கொலை செய்யப்படுறான். 3வது அந்த டொச்சு பாண்டியினால இந்த ரெக்கவரி பாண்டி சாவுறான். இந்த 3 கொலையில் 3 சாவுலையும் எதில் அந்த ரெக்கவரி பாண்டி இறக்குறான்றது ஒரே குழப்பம். இது பார்க்கும்போது மாநாடு படத்தில் சிம்பு செத்து பிழைக்கிறாரு அதுதான் ஞாபகம் வருது. ஒருவேளை இயக்குனர் இன்ஃபினிட்டி கான்செப்டில் இதை படம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. மொத்தத்தில் பதவி ஆசை, பண ஆசை, பெண்ணாசை பிடிச்சவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்ற சொல்கிறதுக்காக தான்
இந்த படத்தை இயக்குனர் செஞ்சிருக்காருன்னு நான் பார்த்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த படத்தை பார்க்கறதுக்கு 50% தள்ளுபடியில் ஒரு கூப்பன் இருக்குது. அதை வச்சு நீங்கள் இந்த படத்தை பார்த்துக்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ நான் சொன்னேனே அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா இல்லை வேறு ஏதாவது கருத்து இருக்குதான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும்.